السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. அன்புக்குரிய நேயர்களே, நாம் இப்பொழுது ரமலானுடைய மாதத்தின் முக்கியமான ஒரு பகுதிக்கு நுழைந்திருக்கிறோம். கடைசி பகுதியாகிய கடைசி 10 பகுதிக்கு நாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். ரமலானை பொறுத்த வரைக்கும், நோம்புடைய காலத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் கடுமையாக நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்த ஒரு இறுதி 10 நாம் எல்லாம் இப்பொழுது வந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த கடைசி 10 பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஏன் அந்த அளவுக்கு கடுமையாக முயற்சி செய்து இந்த இறுதி 10 ஹயாத்தாக்கினார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதம் எத்தகையது என்றால் இதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று சொல்லுகிறான். அல் குர்ஆன் இறக்கப்பட்ட காரணத்தினால் இந்த ரமலானுடைய மாதத்தையே அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அத்தகைய அல் குர்ஆன் இந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி 10 தான் இறக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளை நாம் எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், நிச்சயமாக நாங்கள் இந்த குர்ஆனை மகத்துவமிக்க இரவில் இறக்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். ஒரு கண்ணியமான ஒரு மகத்துவமான இரவிலே தான் நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், ஒமா அதுராக மா லைலத்துல் கத்ர், இந்த மகத்துவமிக்க இரவு என்றால் என்ன என்று உமக்கு அறிவித்தது என்ன என்று சொல்லுகிறான் அல்லாஹ். லைலத்துல் கத்ருடைய இரவு, மகத்துவமிக்க இரவு எப்படிப்பட்ட இரவு என்பதை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், இந்த இரவு இருக்கிறதே இது 1000 மாதங்களை விட மிகச் சிறந்த இரவு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த அல் குர்ஆனுடைய இந்த வசனம், இந்த அத்தியாயம் குர்ஆன் இறக்கப்பட்ட செய்தியையும் அந்த இறக்கப்பட்ட நாளினுடைய மகத்துவத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படி மகத்துவமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட ஒரு சிறந்த இரவு. அப்படிப்பட்ட ஒரு இரவு தான் இந்த கடைசி 10 ஒரு ஒற்றைப்பட்ட நாளில் இருக்கிறது. கடைசி 10 நாம் ஹயாத்தாக்குகின்ற பொழுது இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக இந்த 1000 மாதங்களை விட அந்த சிறந்த இரவை நாம் அடைந்து கொள்ள முயற்சி செய்யலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இறுதி 10 நாட்களில் என்ன செய்வார்கள்? அவர்களுடைய வேட்டியை இறுக கட்டிக்கொண்டு இந்த இரவை அவர்களும் உயிர்ப்பித்து அவர்களுடைய குடும்பங்களையும் உயிர்ப்பிக்க செய்வார்கள். இரவு முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவை உயிர்ப்பித்ததாக நாம் செய்திகளை பார்க்கிறோம். 3இல் ஒரு பகுதி இரவில் முழுமையாக நின்று வணங்கியிருக்கின்றார்கள் என்றும், இரவில் அரை பகுதியை அப்படியே நின்று வணங்கியிருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த இரவை பொறுத்த வரைக்கும் இந்த மகத்துவமிக்க இந்த கண்ணியமான இரவு இந்த கடைசி 10 தான் இருக்கிறது. அது எப்பொழுது என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. இந்த செய்தியை சொல்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மகத்துவமிக்க இரவை பற்றி அந்த இரவினுடைய செய்தியை சொல்வதற்காக வெளிக்கிளம்பி வருகின்ற பொழுது வீதியில் 2 பேர் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சண்டையிட்டுக் கொண்டிருந்தவர்களை
சமரசம் செய்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த லைலத்துல் கத்ருடைய அந்த செய்தியை அல்லாஹ் மறக்கடிக்க வைத்தார். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற போது சொன்னார்கள், நீங்கள் அந்த மகத்துவமிக்க இரவை கடைசி 10 ஒற்றைப்பட்ட நாளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அது 21 இருக்கலாம், நோம்பினுடைய 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 இருக்கலாம். இப்படி ஒரு ஒற்றைப்பட்ட நாளில் தான் இந்த 1000 மாதங்களை விட அந்த சிறப்பான ஒரு மகத்துவமிக்க இரவு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த இரவை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த இரவினுடைய அந்த நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்காக முயற்சிகளை செய்ய வேண்டும். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் பள்ளிவாசலிலே இஹ்திகாப் இருந்தார்கள், பள்ளிவாசலிலே தரித்திருந்தார்கள், பள்ளிவாசலிலே தரித்திருந்து அங்கே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டார்கள். காரணம் என்ன? இந்த 1000 மாதங்களை விட அந்த சிறந்த இரவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும். யாரும் நாம் இந்த பூமியில் 1000 மாதங்கள் வாழ்வதற்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டவர்கள் கிடையாது. எனவே நான் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவு ஒன்று அல்லாஹ் இந்த கடைசி 10 வைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்வதற்காக நாம் கடுமையான முயற்சிகளை இந்த கடைசி 10 தினங்களில் நாம் செய்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பாக இந்த ஒற்றைப்பட்ட நாட்களிலே நாம் முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். அநேகமாக நம்முடைய சகோதரர்கள் சகோதரிகள் இந்த கடைசி 10 நாட்களை வீணான நடவடிக்கைகளில் கழித்து கொண்டிருப்பதை மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த சமூகத்திலே நாம் பார்க்கிறோம், கடைசி 10 நாட்களில் தான் தங்களுடைய பெருநாளைக்காக திருநாளுக்காக ஆடைகளை கொள்வனவு செய்வதற்காக கடை வீதிகளிலே ஏறி இறங்கக்கூடிய ஒரு நிலையை நம்முடைய சமுதாயத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது கடைசி 10 என்பது வெறுமனே நாம் நேரங்களை வீணடிப்பதற்கோ கடைகளிலே ஏறி இறங்குவதற்குமான ஒரு காலம் அல்ல. நாம் நன்மைகளை வாரி அள்ளிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். எனவேதான் இந்த கடைசி 10 நாட்களை இயன்ற அளவுக்கு நாம் இபாதத்துக்களில், வணக்க வழிபாடுகளில், அல்லாஹ்வுக்கு விருப்பமான நல்ல அமல்களிலே நாம் செய்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த அல்லாஹ் சொன்ன அந்த 1000 மாதங்களை விட அந்த சிறந்த இரவை நாம் அடைந்து கொள்ளலாம். அதற்காக நாம் எந்த முயற்சிகளை செய்யலாம்? அன்புக்குரிய சகோதரிகளே, அதுக்கு எளிய வழிமுறைகள் இருக்கிறது. நாம் இந்த கடைசி 10 ஒவ்வொரு நாளும் நாம் ஒரு முறைப்படி ஒரு நேர அட்டவணை பயன்படுத்தி நாம் சில இபாதத்துக்களை செய்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். ஒவ்வொரு நாளும் தஸ்பீகளை நாம் செய்து கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் திலாவத்துல் குர்ஆனை ஓதிக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் திக்ருகளில் நாம் ஈடுபடலாம். ஒவ்வொரு நாளும் நம்மளிடத்தில் இருக்கக்கூடிய பணத்திலிருந்து ஒரு சதமேனும் ஏதாவது ஒரு சதக்கா செய்யலாம். தொழுகையிலே சுன்னத்தான வணக்க வழிபாடுகள், நபீலான சுன்னத்தான வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடலாம். இப்படி அல்லாஹ்வால் ஏவப்பட்ட என்னென்ன நெல்லமல்கள் இருக்கிறதோ அத்துணை நெல் அமல்களையும் நாம் இந்த கடைசி 10 நாளில் குறிப்பிட்டு ஒவ்வொரு நாளும் இந்த அமல்களை நாம் செய்து கொள்வோமாக இருந்தால், அன்புக்குரிய சகோதரிகளை, பெரியார்களை, ஒரு சுபஹான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, இந்த கடைசி 10 நாளில் ஒரு நாளில் நாம் சுபஹான் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு 1000 மாதங்களை விட நாம் தஸ்பீஹ் செய்த ஒரு நன்மையை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து விடுகின்றது. நாம் ஒரு ரக்காத் நபீலான தொழுகை தொழுகின்ற பொழுது அது 1000 நன்மைகளை கொள்ளையடித்துக் கொள்ளக்கூடிய நன்மையாக மாறிவிடுகிறது. எனவேதான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் முக்கியமான நோன்பினுடைய கடைசி 10 மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய நேயர்களே, நாம் இந்த கடைசி 10 வீணாக வேடிக்கைகளில் கழிக்காமல், வீணான கடைத்தெருக்களில் கழிக்காமல், நேரங்களை வீணான விளையாட்டுகளில் போக்காமல், உண்மையாக அல்லாஹ் விரும்பக்கூடிய இபாதத்துக்கள், ரமலான் எதிர்பார்க்கக்கூடிய அந்த நோக்கத்தை அடைவதற்கான வணக்க வழிபாடுகளில் நாம் இந்த கடைசி நாட்களை கழிக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1000 மாதங்களை விட அந்த சிறந்த நன்மைகளை புரித்துக் கொள்ளக்கூடிய சிறந்த இரவை நாம் அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்யக்கூடியவர்களாக மாறிவிடலாம். எனவே நான் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்லுகிறான், இது 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. இதில் தான் அல் குர்ஆன் இறக்கப்பட்டிருக்கிறது.
இதில் மலக்குமார்கள் இந்த இரவில் இறங்குகிறார்கள். மலக்குமார்களுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த இரவில் இறங்குகிறார் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் இந்த இரவு மிக சாந்தியான அமைதியான இரவாக இருக்கும் என்பதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே இப்படி மகத்துவமிக்க இந்த இரவை அடைந்து கொள்வதற்கு நாம் எல்லாம் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.